இந்த ஒரு பழக்கம் மட்டும் எனக்கு நாடகத்துக்கு வந்து தம்பி நாடகத்துக்கு 30 வருஷம் ஆகுது. ஆனா இந்த ஒரு பழக்கம் மட்டும் எனக்கு அது பிடிக்காத விஷயம் ஒண்ணுதான். மல்மே ஒரு மனுஷன் வந்து ஒப்பாட்டி பட்டியெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அதான் சொல்றேன். மல்மே ஒன்னு தெரிஞ்சுக்குங்க. என்ன ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவை? கண்ணு 2, ஆமா, காது 2, நம்ம மூக்கு இருக்குல்ல, ஆமா, சுவாசிக்கக்கூடிய நாசி 2, கை 2, கால் 2 இருக்குதா? ஆமா. உனக்கு இருக்கு கொட்டை 2 இருக்கு. ஆமா இருக்கு. இருக்குதா இல்லையா? எல்லாம் 2 இருக்கும்போது நீ ஏய் தம்பி வப்பாட்டிய பத்தி சொல்றேன்னா அதுக்காண்டி நீ தவறா நினைக்க கூடாது. சரி, வப்பாட்டிய பத்தி ஏன் சொல்றேன்? என்ன காரணம் கேட்டீங்கன்னா, வப்பாட்டி மனுஷன் வந்து எத்தனை நாளைக்கு தான் ஒரு நாளைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு 10 நாளைக்கு சாப்பிடலாம். சரி, ஒரு மாசத்துக்கு சாப்பிடலாம். அதே சாம்பார், அதே ரசம், அதே நல்லா கேட்டுக்க. டீயை குடிக்கிறோமா, கிளாஸ போட்டு வந்துடுறேன், கழுவிட்டு உட்கார்ந்தேன்னு வச்சுக்க, ஊர்ல கட்டி வச்சிருவாங்க. மகாபிரபு அது உங்களுக்கு பொருத்தம் இல்ல மகாபிரபு, அது உங்களுக்கு பொருத்தம் இல்ல மகாபிரபு. பட்டமுறைக்கு வப்பாட்டிங்கிற வார்த்தை கேட்டால கோவம். ஆமையா, எலுமிச்சம்பழத்தை புளிக்கிறதோட சரியா? வாத்தியார் அவரு நம்மளால வளர்த்து விட்டாரு, மறந்துடாதீங்க. வாத்தியார் மல்மே நாங்க வந்து ஒரு இப்ப நான் வந்து எப்படியும் ஒரு 15 வருஷம் ஆகி போச்சு. ஆமா, 2 பேரும் ஒரே தான். ஆனா வந்தாலும் அப்பையில இருந்து மனுஷன் இதே இளமையில இருக்கிறாருன்னா என்ன காரணம்? ஏன் எல்லாம் வாங்கலதோட மட்டும்தான் இருக்கு தம்பி. இந்த கெட்ட பழக்கம், அந்த தண்ணி அடிக்கிறது, பொம்பளை விஷயம், எது இருக்காதுரா. அது மாதிரி தான் உடம்பு கட்டு கோப்பனையா இருக்கு. பாதாள கருப்பு, பாண்டித்துறை, நீ இருந்தா கேளு. இப்போதே எங்கள் பெரியக்கா பானிபூரி வாங்கிட்டு போகுது. யாருக்குயா? எப்போ நீ நாடகத்தை பார்த்து பானிபூரி தின்னும் அப்படித்தான் இருக்கு நாடகம். அது என்னமோ தெரியல, இங்கிட்ட இல்லாமல் ஏமா இங்கிட்டலாம் உட்காந்துருக்கிய, மேடைக்கு தூரமாக உட்காந்துருக்கீங்களா? யூடியூப்பு முதல்ல இவங்க 2 க்ளோஸ் பண்ணும்டா தம்பி. ஊரு அருமையான ஊரு, கட்டுக்கோப்பனையான ஊரு. அதான் பாரு, இடம் விட்டு எப்படி உட்காந்துருக்காங்க பத்தியா? ஏன் நேத்து வள்ளி திருமணத்துக்கு அங்க போய் அடாடா கச்சா முச்சா ஒண்ணு மேல ஒண்ணா ஆடா ஆயா என்னையா அது. ஊரு கட்டுக்கோப்பனையான ஊரு. தம்பி தம்பி கீழே நீங்க உட்கார்றா தம்பி, யூடியூப் எடுக்கிறனால தெரியாது கோச்சுக்க தம்பி. டே பெத்தவரே, நீ இறங்கி உட்கார், நீ அழகாத்தான் இருக்கிற. உங்க அக்கா முக்க எத்தனை குடும்பத்தை எடுக்க காத்திருக்கிய. உட்கார், கீழே உட்கார். சரி, நீ இருறா. அப்படியே குஞ்சுமணி மூடு, அப்படியே முந்துவே கடந்துக்கிட்டு மண்மை இப்படி கலகலன்னு இருங்க. ஆனால் இப்பெல்லாம் கலகலன்னு இருப்பிய. நம்ம ஊரை பற்றி எனக்கு தெரியாமையா இருக்கும். சரி, அடுத்து சாமி ஊர்வலம் வர்றப்ப பாதி கூட்டம் அங்கிட்ட போயிடும். எங்கிட்டு இப்போ சாமி ஊர்வலம் போயிருக்குதா, அடுத்து இப்படி சுற்றி இப்படி வர்றக்குள்ளேயும் பாரு பாதி ஊரும் அங்கிட்டு காலியாக போயிடும். நம்மளை ஒருத்த கூட ரசிக்க மாட்டாங்க. ஐயா பாருங்க கொஞ்சம் இல்லை, யாராச்சும் இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, எந்த பொம்பளை ஆளாச்சு வீட்டுக்கு போங்க, அம்புட்டு பொம்பளைக்கு செய்வேன்னுதான். நான் மட்டும் என்ன கருப்பு இருந்தேன். நானும் ஒரு பொம்பளை வீட்டுக்கு இன்னைக்கு போங்க, எந்திரிச்சு போங்க, போறவல்ல மொன்னப்பாம்பு படம் எடுத்துட்டு நிற்கும். தம்பி, பாண்டிச்சாமியும் தெய்வீக நாடகம் வச்சிருக்க. எந்த இடம் எனக்குலையோ பாண்டிச்சாமியோ மகமாயோ காத்தாரம் என்ன பண்ற சங்கர அரிச்சந்திரமோ என்ன வேண்டாமோ, எதா இருந்தா வள்ளிதரமோ எதா இருந்தா நமக்கு தேவையா? சரி, நமக்கு தேவை மக்கள் காசு கொடுக்குற முதல்ல அவங்க. இது இதே பாண்டிச்சாமி நாடகம்னா ஒரு வித்தியாசமான நாடகப்பா. வீட்டுக்கு முன்னாளுக்கு தூரமா? ஆமையா, பெட்டில பாத்தியாடா பாதாள கருப்பு பாண்டிச்சாமி பாண்டித்துறை முண்டை. பாண்டித்துறை தான் உட்காந்துருக்கிறேன். என்ன போ முண்டா, இது பேரு எழுதுன முண்டைக்கே தெரியலையா? என்ன பண்றது? ஒரு நாடகம் ஏன் இதை சொல்றேன்னா, காசு கொடுக்குற முதல்ல நீங்க எவ்வளவு சிரமப்பட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சி பண்றது பெரிய விஷயம்.
மண்மே அந்த நிகழ்ச்சிக்காக ஒரு கோயில் திருவிழாவாக இருக்கட்டும், எல்லா நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அந்த ஒரு நீங்கள் வரிப்பணத்தை கொடுக்குறது எவ்வளோ சிரமப்பட்டு எத்தனை திட்டம் ஒவ்வொருத்தவங்க கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க. அவங்க வரிப்பணத்தை கொடுக்குறது எதுக்காக? ஆத்தா நம்மளை நல்லபடியாக வச்சு. ஆமா, நம்ம என்னைக்கு நல்லா இருக்கணும், நோய் நொடி நம்ம வாரிசு வரைக்கும் நம்ம நல்லா இருக்கணும். சரி, எந்த கையால் சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி அந்த வரிப்பணத்தை கொடுக்குறீங்க. ஆமா, அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி வைக்கிறீங்க. இது யார் மாதிரி? சரோஜா தேவி உட்கார சொல்கிறேன். முதல்ல நாடகத்தே கெடுத்துருவா சாப்பிட வச்சல. உட்கார் முதல்ல. உன்னை கண்டா அப்படியே எரிச்சல. அது உட்கார் உட்கார முதல்ல. இப்படியே திரும்ப இப்போ அங்கே போய் என்ன பண்ண? நீங்க சிரிக்காத, எரிச்சலா வருது. உட்கார். நாடகம் வீட்டில் ஓடி போட்டேன். அப்புறம் என்ன இதுக்கு மேலே என்ன வேணா? அடுத்த சித்திக்கு ரெடி பண்ணி கேட்க. ஆமாம், எல்லாரும் அப்படி அமைதியாக உட்காருங்க. ஏன்னா காசு கொடுக்க மாதிரி நீங்கள் காசு வாங்குற தொல்லை நாங்கள். நீங்கள் எங்களுக்கு அழகான ஒரு மேடை போட்டு உள்ள ரூம் போட்டு ஃபேன் போட்டு சரி சாப்பாடு போட்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் சந்தோஷமா பணத்தை கொடுத்து அனுப்புறீங்க. சரி, நாங்கள் போட்டிருக்க உடையிலிருந்து நாங்கள் வைக்கிற திண்ணறு முதல் கொண்டு உங்கள் காசு தான். ஓஹோ, உங்க காசு தான். ஏன்னா உங்க காசு வந்து வைக்கணும்னா நீங்க விடிகிற வரைக்கும் முழிச்சிருந்து பார்க்கணும். சரி, நீங்க அங்க இப்படி தூங்குங்க, லைட் அப்படி சொன்னாங்க நீங்க வச்சுக்கோங்க. இப்படி சொன்னங்க நீங்க 100 நாள் தான் குளத்துல வைப்பீங்க, நாங்க 250 நாள் பார்த்துருவோம். அப்புறம் இங்க நாடகம் மாதிரி இருக்காது, கரகாட்டம் கூட மோசமா போயிடும். தம்பி அப்படின்னா வண்டி எடுத்துட்டு முன்னாடி போயிருவாப்ல. உனக்கு நீ காலையில வந்து அடி வைப்பீங்களா இருக்குது. கவலைப்படாத, சின்ன அத்தையை வர சொல்லியிருக்கேன்னு நீ அவசரப்படாது. அப்படியா? காலையில தான் வீட்டுக்கு போறோம். முண்டை அடுத்து வாயை திறக்கவே கூடாது. அதனால இந்த ஊரை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் எப்படிப்பட்ட சந்தோஷம். என் மனசை பறி கொடுத்து மனசை இடம் பிடிச்சி, என் மனசை பறி கொடுத்து மனசு இடம் பிடிச்சி கத்து தந்த வித்தை எல்லாம் கட்டட்டு மகனே கண்ணே, கத்து தந்த வித்தை எல்லாம் கட்டட்டு மகனே கண்ணே, என் மனசை பறி கொடுத்து பறி கொடுத்து உன் மனசை இடம் முடிச்சு கட்டு தந்த வித்தை எல்லாம் காட்டிடவ கண்ணே கண்ணே, கட்டு தந்த வித்தை எல்லாம் கண்ணே கண்ணே. பச்சரிசி புன்னகு எந்த சிந்தாதோ பக்க வந்து தொட்டவுடன் பச்சரிசி புன்னகை எந்த சிந்தாதோ பக்க வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ மலரோடு தண்டுள் வந்து விளையாடி செல்லும் போது மலரோடு ஆசை வந்து உறவாட வந்து நம்ம இளமை இனிமை சுகந்தானே அதை சொல்வேனே மானே கொண்டாடுவே நானே நீ சொல்லும் தந்த ராகமெல்லாம் நான் பாடவா. உன் மனச பறி கொடுத்து என் மனசை இடம் பிடிச்சி கட்டு தந்த வித்தை எல்லாம் காட்டிடவ கண்ணே கண்ணே, கட்டு தந்த வித்தை எல்லாம் காட்டிடவ கண்ணே கண்ணே, என் மனச பறி கொடுத்து. முடிவு நீயே, தொடங்குறது நீயே, முடிக்கிறது நாங்க, முடிக்கிறது நீங்க. ஆமா, அண்ணனுக்கு 2 வெத்தலை கொண்டு வாங்க. எதுக்கியா? அப்புறம் அப்பதான் கொஞ்சம் வாயை போட்டு மென்னுட்டு இருப்பாரு. ஆமா, இந்த ஒரு விஷயம் சொல்றேன் தெரியுமா? சொல்லியா? சின்ன விஷயம் ரொம்பலாம் இன்னைக்கு பேச வர்றது மாதிரி இல்ல. சின்ன காமெடியா சொல்லிட்டு போறேன். சரி, காமெடி கிடையாது, ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கோ புரியாதோ விட்டுருவாங்க. சரி, நல்லது ஒரு மனிதனுக்கு நல்லது செய்ய போனால் அது கெடுதல் நமக்கு தான் வந்து முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, அமைதியாருன்னு சொன்னவனே அவங்க எத்தனை உங்களால் என்னென்ன திட்டிருப்பான்னு எனக்கு தான் தெரியும். சரி, என் பொட்டாட்டி அப்படித்தான் திட்டுவா. நீ என்ன போனாலுமே அமைதியாருன்னா எங்கள் ஊர் நாடகத்திலே அப்படித்தான் சொன்னான். அது மாதிரி இல்லாமல்
ஒரு நல்லது நம்ம சொன்னோம்னா அதை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கணும். சரி, நீங்க ஒண்ணு செஞ்சு நாங்க ஒண்ணு செஞ்சு நீங்க கொடுக்குற காசுக்கு புரோஜனம் இல்லாம அது புரோஜனம் இல்லாம போயிடும். ஆமா. காலையில ஆம்பளை ஊர என்ன பண்ணுவாங்க, என்ன டீ குடிக்க போறோம், அது எங்க சொல்லுவா தெரியுமா, டீ கடையில தான் நம்ம பேச்சு ஓடும். சரி, என்ன மயிரை போடுங்க ஒன்னும் பப்புன்னு சரியில்லையே, பப்பு நான் போட்டிருந்தேன் முகரைய பத்திய நாய் பீதின மாதிரியே இருக்குது. எப்பா தம்பி, இது எனக்கு தேவை. மாப்பிள, நீங்க கும்போஷம் பண்ணிட்டு போறியோ, நாங்க இப்ப எங்க பேரு கட்ட போறோம். மாப்பிள, அது சொல்ல வேண்டியது அப்படியே தானே இருக்கு. அப்படித்தான் இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்களா? அப்படித்தான் இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, அவ்வளவுதான். டைமிங்ல அடிச்சுட்டோம்மா. நான் அதோட மோசமான எப்படி அவங்க அக்கா தங்கச்சி மேல நானு ஏமாமா. சரி, நம்மளாம் ஒரு ரத்தம் போடுறான். சரி, நீ இதெல்லாம் இப்ப சொல்றிய, நான் அன்னைக்கெல்லாம் பார்த்துருந்தீனா மாண்டாம்பட்டி ஒரு மல்மே எதை சொல்றேன்னா, மல்மே பெண்கள் இந்த மாதிரி ஆண்கள் வந்து ஈஸியா எடுத்துருமே ஒரு ரகசியத்தை சொல்லி இப்ப ஆண்கள்கிட்ட சரி வெளியே சொல்ல மாட்டாங்க. பெண்கள் அப்படி கிடையாது. ஏன்னா பெண்கள் நரம்பு இல்லாத நாக்கு இருபுறமும் பேசும், இருபுறமும் எல்லா பக்கம் பேசும். ஆமா, அது மாதிரி பெண்கள்கிட்ட எந்த பெண்களுக்கு அதான் சொல்லுவாங்கல்ல பழமொழி அந்த காலத்திலேயே, எப்படி 4 பொம்பளையாளு சேர்ந்தா ஒரு குடும்பம் குலோசும், இதே 8 கிளவி சேர்ந்தா எப்பேற்பட்ட ஊரா இருந்தாலும் குலோசும், ஊரே குலோஸ் ஆயிருமே. ஊரே எவ்வளவு பெரிய நாட்டாம இருந்தாலும் சரி, அந்த நாட்டாமைய மடக்கிறதுக்கு 4 பொம்பளை கிளவி சேர்ந்துச்சுன்னு வச்சுக்க, சரி என்ன மயில புடுங்குறேன், அது நெளிக்கப்போ நமக்கே ஆத்திரம் வந்துடும். சரி, அதுலேயும் இந்த சண்டை ஊரில் ஒரு பஞ்சாயத்து நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பொம்பளையே தான் முன்னாடி வருங்க. ஆம்பளை கூட அந்த அளவுக்கு எந்திரிக்க மாட்டேன், எந்திரிச்சு பஞ்சாயத்து பேசுகிறப்ப பேச மாட்டேன். அப்படி இந்த பொம்பளையை வந்து பேசுங்க பாரு. சரி, என்ன என் புருஷனை பிடிச்சிட்டு சொன்ன இப்படி நாய் இழிக்க மாதிரி இழிக்க வேண்டியது. சரி, அங்கே ஒரு மனுஷனும் புரியாது, திட்டிவிட்டான அதுக்கு இழிக்கிறது. சரி, நடக்கிறது ஐயா அவரால் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறார். அதே உண்மை. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு எதுவும் பேச முடியல. ஏன்னா உண்மையுமே நாடகம் பார்த்த கண்ணோட்டம் அப்போ உள்ள கண்ணோட்டம் எப்படி, ஒரு நடிகர் வர்றதுக்கு முன்னாடியே 10 மணிக்கு முன்னாடி 8 மணின்னா பாய போட்டு உட்காந்துருவாங்க. ஆமா, ஏன்னா அப்ப சாப்பிட்ட சாப்பாடு எப்படிப்பட்ட சாப்பாடு, கம்பங்கூழ் கேப்பக்கூழ் சாம விறகு சாப்பிட்டு ஒரு மனுஷன் வியாதி வராம இருந்தேன். சரி, அது மாதிரி ஊர் முக்கியஸ்தருக்கு மரியாதை கொடுத்தேன். ஆமா, இப்ப எவன் மரியாதை தர்றேன், சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் கோத்தாக்கம் பண்ணிட்டு நாட்டாமைய கண்டா வைய ஆரம்பிச்சிடுறேன். சரி, காசு கொடுத்தா ஒரு மாதிரி பேசுறேன்டா, உனக்கு கட்டிங் வாங்கி கொடுத்தா ஒரு மாதிரி பேசுறேன், கட்டிங் வாங்கி தரல ஒரு மாதிரியா பேசுறேன், அவனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடறேன். சரி, என்னடா வந்து இவனுக்கு அழுவ முடியாது, இவனுக்கு அழுவ முடியாது. ஆமா, இவன் இங்க பிள்ளைய தூண்டி விட்டுட்டு அங்க போய் அவன் நாட்டாமிட்ட நம்ம பேசி முடிச்சு நம்ம பிள்ளை தானே, பிள்ளை ஓடி போனால உன் பிள்ளை மனுஷன் உனக்கு ஒழுங்கா வளர்க்க தெரியல. ஆமா, பிள்ளை ஓடி போனாலும் நாட்டாமைய நினைச்சேன். ஏன்னா பெருமைக்கு சொல்ல கிடையாது, உண்மையுமே அது என் குடும்பத்தில் நடந்த சரி சரி எதையுமே நடக்கிற விஷயம் தான். ஏன் அதை சொல்றேன்னா வச்சுக்கோங்க, ஒரு நிகழ்ச்சி நடத்துற பெரிய விஷயம் கிடையாது. சரி, அதுல உள்ள கஷ்டங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த நாடகம் நடிக்கிற இப்ப நம்மளை கூட்டி வந்திருக்காரு கருப்பையா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அருமை என்ன செந்தில்குமார் என்னை கூட்டி வந்திருக்காரு. சரி, இந்த ஒரு 10 நடிகரை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. இப்ப உங்களை இளமணத்துல பிடிச்சிருக்காரு. ஆமா, இப்ப நாங்க 3 பேர் கூட ஓகே. இப்ப உங்களை இளமணத்துல பிடிச்சிருக்கோம், உங்களை பிடிக்கிற உன் சங்கத்துல வந்து ரசீது போடணும். ஆமா, எல்லாருமே கஷ்டம் தான். கஷ்டப்படுறவங்க ஏன்னா எதையுமே இந்த நரம்புலாத காலையும் பேசுற மாதிரி பொம்பளையா பேசிட்டு போயிருங்க. சரி, அங்கிட்ட ஒண்ணு நடக்கும் இங்கிட்ட ஒண்ணு நடக்கும். இப்ப ஆம்பளை என்ன சொல்லுவாங்க, அவங்க ஆமாடா பொம்பளையா கூட சொல்லிச்சு என்ன ஒண்ணு நாடகம் நல்லா இல்லையா, நாடகம் நல்லா இல்லையா, டீ குடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருப்பா, ஒரு பிடியை இழுக்க வேண்டியது 4 ஆம்பளை சேர்ந்தானே அவங்க டீயை குடிச்சானே, ஆமாடா பெட்டிக்காரன் தொண்டை ஒரு மனுஷன் புரியல அப்படிதான் சொல்லுவா, புத்தி சரியில்லடா எச்சி புத்திக்காரனா இருக்கிறான்டா அப்படி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. சரி, எப்ப நம்மளை எப்படி எல்லாம் பேர் கெடுறது பாரு. அப்ப அமைதியா இருந்தாத்தே எல்லாமே புரியும். ஆமா, ரம்பத்தை நீ போடாத. அதனால என்ன சொல்றேன்னா, நல்லது செய்ய போனாலும் அது வந்து கெடுதலாத்தான் புரியும். சரி, ஒண்ணுல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதாவது ஒரு ஜப்பான்ல இருந்து ஒரு தொழில் அதிபர், நல்லா கேட்டுக்கங்க, கவனம் புரிஞ்சாதான் எல்லாத்துக்கும் புரியும். ஜப்பான்ல இருந்து ஒரு தொழில் அதிபர் சரி நாடு பூரா சுத்தி பார்க்க வர்றாரு. அதாவது எல்லா நாட்டையும் சுத்தி பார்க்க ஜப்பான்ல இருந்து ஒரு தொழில் அதிபர், பெரிய பணக்காரர், நாடு பூரா சுத்தி பார்க்க வர்றாரு. சரி, எல்லா நாட்டையும் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டாரு. தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னா திடீர்னு அவருக்கு முடியாம போயிருச்சு. சரி, எப்படி முடியாம போயிருச்சு. அதாவது வந்தாரை வாழ வைப்பது தமிழ்நாடு தான். ஆமா, ஏன்னா இறக்கமுள்ள மனசு தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான். ஆமா ஆமா, இந்த வந்துருச்சுல கொஞ்ச நேரத்துல. ஆமா, அதனால சரி இப்ப பேசுவோமா, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. ஆமா,
வந்தார வளைப்பு தமிழ்நாடு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்தோடனே தமிழ்நாட்டில் வந்தோடனே இவனுக்கு ஆஹா ஒரு தொழிலேத்தி பேரு வெளிநாட்டு ஜப்பான்ல இருந்து வந்திருக்காங்க. திடீர்னு முடியாம போயிருச்சே, ஆஹா இவர் எப்படியாச்சும் காப்பாத்தி அவர் நாட்டுக்கு அனுப்பிச்சிடணும்னு சரி அப்படின்னு இருக்கிற மக்கள் அவங்க சாமியை கும்பிட ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு சரி கொண்டு தனியார் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்க. சேர்த்தோன்னா அவங்க சாமியை கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி இப்ப நீ நினைப்ப மாரியாத்தல நினைப்பேன், ஆமா அவர் என்ன அல்லாஹ்வை நினைப்பாரு, அவரு கிறிஸ்டின் நினைப்பாரு. சரி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொதுவா ஒரு கருத்துக்காண்டி ஆமா ஆமா சரி சாமியா நினைப்பாங்க. நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு ஃபாதரியார் வந்தாரு. சரி வந்ததுமே காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றேன். அவர் எல்லாரும் வேண்டாங்க, இந்துக்கள்ல இருந்து முஸ்லீம்ல இருந்து ஆமா எல்லாருமே கிறிஸ்டின் வரைக்கும் எல்லாமே நல்ல மனசா இருக்கே. நானும் என் குறைக்கி சரி நான் ஜெபம் பண்ணிட்டு போயிடுறேன். பைபிள் புக் இருக்கு பத்தியா, சரி அதை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? ஃபாதரியார். சரி அப்ப போய் அந்த பக்கத்துல பெட்ல படுத்திருக்காரு அவரு. அப்போதைக்கு படுத்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த ஜப்பான்ல இருந்து வந்தவர் முடியாம கிடந்தாரு பத்தியா. ஆமா அப்ப திடீர்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு அவர் பாஷையில ஷியா மியானாரு. யாருக்காச்சும் புரியுமா? அது என்ன அர்த்தம்யா? ஷியா மியானா யாருக்கு புரியும்? ஒரு மனுஷனும் புரியாது. சிங்கானாடா சிங்கா மியா மாமா சிங்கா மியா. சரி ஒன்று ஓட்டினா அப்புறம் இங்கே புதிய சிங்கா மியா. சியா மியான்னு என்ன பண்ணி தர உனக்கு தெரியாது? உனக்கு தெரியாது. ஆமா சியா மியாங்க என்னடா சியா ஆஹா அவன் என்ன நினைச்சிட்டா ஃபாதரியாரு ஆஹா நம்ம ஜெபம் பண்ணும் போது ஒரு பொழைச்சுக்கிட்டாரே. சரி ஆஹா எப்படியும் உயிர் பொழைச்சிருவாரு அப்படின்னு 2ஆவது ட்ரிப்பு ஜெபம் பண்ண. சரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்ப சிங்கா மியா கோவமா சரி சிங்கா மியாங்க சேனக்காளியா அதை நான் இங்க விட்டுற வேண்டியது நீ அங்க சொல்லி கொடுக்கல இங்க முந்திருவேன். சிங்கா மியாங்க அவன் என்ன நினைச்சிட்டேன் ஃபாதரியாரு ஆகா 2ஆவது ட்ரிப்பு ஜெபம் பண்ண. முதல் ட்ரிப்பு ஜெபம் பண்றப்ப சிங்கமியா பேச்சு வந்துருச்சு. சரி 2ஆவது ஜெபம் பண்றப்ப நல்லா ஆக்கர்ஷமா முண்டை எந்திரிச்சிருவேன். சரி அப்படின்ட்டு மறுபடியும் 3ஆவது ட்ரிப் சியா 3ஆவது ட்ரிப் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா சிங்கமியா அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. யாரும் ஜப்பானுக்காரன் புழுக்க ஓட்டேன். சரி இந்த சிங்கமியானுக்கு என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம் சொல்லுப்பா. சிங்கமியா அவன் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறேன். இவர் போய் ஜெபம் பண்ணார். போய் நல்லது செய்ய போய் எப்படி வந்து கெடுதல் முடிதுவார். சரி இவர் போய் பைபிள் புக்கை வச்சு ஜெபம் பண்ணி ஆஹா நம்ம கத்தர அருளால எல்லாருமே பொழைச்சுக்குவோம் அப்படின்னு வச்சுட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருக்க டயத்துல என்ன ஆகி போச்சுன்னா இந்த முண்டைக்கு சனியை முடிக்கிற மாதிரி இவன் பாய் செஞ்சிருக்கேன் பாரு. சரி அந்த பெட்ல படுத்து இருக்கிற இந்த பிரணாய் டீப் இருக்கு தெரியுமா, அந்த டீப்பு மூக்குல வச்சிருக்காரு. அந்த இது ஆக்சிஜன் இது வச்சிருக்காங்க. அந்த டீப்பு ஆகப்பட்டது என்ன ஆகி போச்சுன்னா பெட்டு கீழே கடந்து போச்சு. சரி பெட்டு கீழே கிடந்தவன என்ன ஆகி போச்சு முண்டை அது மேல ஏறி நின்னுக்கிட்டு மண்டி ஓடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். யாரு? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதுதான் சொல்றேன்டா. ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்ப என்ன ஆகி போச்சு என்ன ஆகி போச்சுன்னா அந்த மண்டி ஓட்டு வச்சிருந்தான் பாரு, அந்த மூச்சு போற குழாயை அடைச்சிட்டேன். கீழே பெட்டி கீழே கிடந்திருக்குது இல்ல, அவர் பாஷையில் அவருக்கு தமிழ் தெரிஞ்சா தானே அவர் பாஷையில சொல்லுவாரு காலர்ற என்னால மூச்சு விடமுல்ல. அவர் சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டாரு சியா மியா காலர்றா மூச்சு விடமுல்ல ஜெபம் பண்ணது போல சியா மியா அப்படின்னு இருக்கிறாரு. மனுஷர் புரிஞ்சா தானே நீ விரிச்சு விட்டு உட்காரு. கிண்ணகரம் புனர்மலக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வட்டம் கீழத்தானியம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக. அன்புடைய நிகழ் மகமான ஸ்ரீ குருதி மேடம் மாசி மாதம் 16ஆம் நாள் 28/2/2025 வெள்ளிக்கிழமை சிறப்பு 10 மணிவில் கோவில் அமைந்துள்ள சிங்கார வண்ணக்கலைஞர்கள் நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ பாண்டிச்சாமி வெள்ளியம்மாள் வெளிச்சம் காதல் காவிய அனைவரையும் இதில் பங்கு நடிகர்கள் தமிழகத்தின் தனக்குள்ள பாடுகொண்டு வெட்டிமரசு கொட்டிபுரம் நாடுகளின் நவரச நாயகன் கம்பீர கட்டழகன் கதிர்ச்சொல் வேலைகள் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் புகழ்பெற்ற அருமை தம்பி பிபி வேங்கை கருப்பி அவர்கள் முறையில் வெள்ளைச்சம் எடுத்து உங்கள் அன்பது பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். உழைக்கும் தோழர்களை ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களை ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுகள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நம்மை கேளுங்கள். நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறே. ஓம் சுக்லாம்பிரதம்
சர்வ புருஷனமக அடுத்த கதி. அதுக்கு அடுத்தபடியாக காணக்கோயில் கபரிசி இவங்களுக்காண்டி பாட்டுக்காண்டி இவங்களாம் சொல்லக்கூடிய மதிக்கு முறையாக்கூடிய அருமை சகோதரி எங்களது யூடியூப் சேனல் புகழ்பெற்ற தமிழகத்தின் அவருக்குன்னு ஒரு பாடுகின்ற வெட்டிமர சுகத்தேவரம் பூபதி ஸ்ரீ ஏபி பூபதி ஸ்ரீ பிரகமையிலே வெள்ளையமே அடித்தவங்க என்பது பிற காத்துக் கொண்டிருக்கின்றார். செவ்வரளி தோட்டத்திலே ஒன்று நினைச்சேன் பாடுதமா எந்த மனசே அக்கம் பக்க யாரும் இல்ல பாலுங்காரம் இல்ல சுத்தி மொத்த பாட்டையிலே துடிக்கும் மனசுக்குள்ள செவ்வரளி தோட்டத்திலே ஒன்று நினைச்சேன் செதுக்கிட்டு பாடுதமா எந்த மனசே. நன்றி வணக்கம். அது எதிர்பார்க்க சிறந்த முறையில் ஹலோ அதுக்கு எதிர்பார்க்க சிறந்த முறையில் வாழ்வீச்சு மன்னன் வசன புயல் தேப்பகனை இசைன்னு சொல்லக்கூடிய திருச்சியை சேர்ந்த அருமை என்ன பாசத்தை என்று மறவாத எங்களது ஆர்எஸ் முறையிலே சேதுபதியாகும் பாண்டியன் நடித்துங்கள் என்பது பிற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நான் பாடுவதை கேட்டாயோ புள்ளி விழுவெல்லையே நீ புது சொல்ல மாட்டாயோ துள்ளி வெல்லையே நீ புது சொல்ல மாட்டாயோ. அவ்வளவுதான். அதுக்கு சிறந்த முறையில் எங்களது உங்களை எல்லாம் சிறுக்கிட்டும் சித்து நிறுவக்கூடிய மதிமரியாதைக்குரிய அருமை தம்பி எங்களது கோபால்சாமி என்று சொல்லக்கூடிய அருமை அண்ணா பாலமுருகன் அவர்கள் ஜல்லிக்கட்டு கழகம் மற்றும் ஆறுமணி கலரசு ஆறுமணி சக்கரவர்த்தி இசை மேதை சொல்லக்கூடிய பாசத்தை என்று மறவாத அருமை மாமா யூடியூப் சேனல் புகழ்பெற்ற எங்களுக்கெல்லாம் வாத்தியாக வழங்கக்கூடிய எங்களது இளமன அவரை பற்றி பெருமையை சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லலாம். எப்படின்னா பூஜை நடிக்கணும்னு சொல்ல முடியாதா, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆமாம், எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுருக்காரு. மண்மை நல்ல ஒரு இறக்கமான மனுஷன், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காரு. அருமை மாமா பாசத்தை என்று மறவாத இளமன அருகமில்ல சீத்துப்படியை சேர்ந்த எஸ்பி முருகேசன் அவர்கள் விரும்புகையில் 6 மணி மற்றும் பின் பாடல்கள். 10 மாசம் என்ன சுமந்தேன் பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே தெய்வமெல்லாம் சும்மா ஓ பாசத்துக்கு முன்னாலே தெய்வமெல்லாம் சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே தெய்வமெல்லாம் சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாடா தந்து ஒத்தி வளர்த்த அம்மாவோ அன்பிக்கு முன்னாலே ஆகாச சும்மா. எறும்பு வண்டாமே துடி துப்பு சேராமே தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணூரட்டம் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே அழுதொரு ஊட்டி வளர்த்த அம்மாவோ தாகத்துக்கு பின்னாலே தெய்வமல்ல சும்மா. ஓ தாகத்துக்கு பின்னாலே தெய்வமல்ல சும்மா. அச்சாட்டி விரலை புடிச்சு அத்தையா சொல்லி கொடுத்தேன். அண்ணாடு கூட குடிச்சு நல்ல சொரு பொட்டி கொடுத்தேன். அச்சாட்டி விரலை புடிச்சு அத்தையா சொல்லி கொடுத்தேன். அண்ணாடு கூட குடிச்சு நல்ல சொரு பொட்டி கொடுத்தேன். களவட்டி நடவு நட்டு கால் கட்ட வச்சு கொடுத்தேன். சிறுவடு சேர்த்து வச்சு சீழத்துண்டு வாங்கி கொடுத்தேன். கொஞ்ச நேரம் காணா அங்கமே பாதரடிப்பே ஏ அம்மா கொஞ்ச நேரம் காணா அங்கமே பாதரடிப்பே உன்னை பல வாக்கையிலே அம்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னாலே திருடிரு சும்மா. உன்னை பட வாக்கையிலே அம்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னாலே திருடிரு சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் அல்ல சும்மா.
அப்பனுக்கு அடிமணமாக்கப்பட்டேன் கோபுரமன உயரே கொடுமைய தாங்கிக்கிட்டேன் குடிகார அப்பனுக்கு அடிமணமாக்கப்பட்டேன் கோபுரமன உயரே கொடுமைய தாங்கிக்கிட்டேன் 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடந்து பட்டேன் அத்தனையும் நாம் படிக்க ஆயுசுக்கு தாங்கி விட்ட பாக்கியராஜ் பட்டதுக்கு போதும் நான் பாதையிலே உசுர விட்டேன் உனக்கு பாலூத்த வந்திருக்கே பாய்மய சும்மா 10 மாதம் என்னக்கும் வந்து கத்தி எடுத்த அம்மாவோ பாதத்துக்கு முன்னாலே தெய்வம் அல்ல சும்மா ஆராரீரோ ஆராரீரோ ஆரிராரிராரோ ஆரிராரிராரோ ஆரிராரிராரோ. வணக்கம் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க புத்தகம் யூடியூப் சேனல் பெற்ற அருமை பாசத்தை என்று வருவது அருமை எங்களுக்கெல்லாம் ஒரு சகோதரனுக்கு சகோதரனாக மாமனுக்கு மாமனாக மைத்துனருக்கு மைத்துனராக தமிழகத்தின் அவருக்கு ஒரு பாடகத்தை வெட்டிமரசு கொட்டி வரும் அருமை என்ன பாசத்தை என்று மறவாத எங்களது மானாங்குன்றத்தை சேர்ந்து கே நைனா கோபிநாத் மிருதங்க டபேலா. வணக்கம் அன்பன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டோடு அதுக்கு சிறந்த முறையில் பலபத்திய மன்னன் ஆடூர் சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய எங்களது அருமை தம்பி தமிழகத்தின் அவருக்குன்னு ஒரு பாணி கொண்டு வெட்டிமுரசு கொட்டி வரும் எங்களது சிரிப்பழகன் மற்றும் பேரழகன் எங்களது சண்முக பிரியன் சடச்சி மகன் என்று சொல்லக்கூடிய சில பேரை வரந்துட்டா பேரை தமிழ் குடிமகன் என்று பல பட்டங்களை பெற்று வரும் அருமை சகோதரர் அருமை தம்பி PS பாண்டிதர் அவர்களுடைய ஆளுநரை சேர்ப்பார். எல்லாத்துக்கும் கண்ணு ஒரு சைடு தான் இருக்குன்னு நினைக்கிறியா?
அப்படி கிடையாது. சரி, நாங்க பல சைடு விட்டு இருப்போம். எங்க கண்ணெல்லாம் பல சைடு சுத்தா நீ நான் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லிச்சு விடுவேன்ல நான் எப்பேற்பட்டால அருமை. அதுக்கு சிறந்த முறையில் எங்களது ஒரு நாடது தாய்ந்த விளையாடக்கூடிய இதுக்கு ஒன்னே ஒண்ணுங்க இஷ்டப்பட்டுன்னா ஒன்னே கொண்டு அருமை தம்பி, அருமை மச்சான். தம்பி சொல்றதோட மச்சான் சொல்றதே மரியாதை. சிங்கப்பூர்ல வாழ்ந்து. ஆமா, விழுப்புரத்தை சேர்ந்த பம்பை வாத்திய வித்வான் சொல்லக்கூடிய எங்களது எம் முத்துக்குமார் அவர்கள் தாளத்தை இசைப்பார். லாஸ்ட்ல ஒரு வாசிப்பு வச்சு வர மாங்கல்யம் தங்குனானே, அது அம்மாலுமே அந்த வாசிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்பன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மன்னன் சினிமைப்பு RS பிரபாகரன் சின் கம்பெனி மற்றும் VPK வேங்கை கலைக்குழு சின் கம்பெனி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டோடு அதனைத் தொடர்ந்து குறிப்பு அன்று இரவு சிறாக 11 மணி அளவில் பான வேடிக்கையுடன் சாமி திரு வீதி ஊர்வலம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மிக சிறப்பாக நடைபெறும். அது சமய பக்தரோடையும் பொதுமக்களும் திராக நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து மகிழ்குமார் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். கிராம பொதுமக்கள் சார்பாக இப்படிக்கு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஸ்ரீ மதுரபெருன் கோவில் பங்காளிகள் மற்றும் கீழத்தானியம் அன்பு கிராம பொதுமக்களுக்கும் கோவில் நிர்வாகி அவர்களுக்கும் நம்மளது நன்றி தெரிவித்துக் கொண்டோடு நன்றி நன்றி வணக்கம். நாங்கள் மெதுவாக பேசினால் உங்கள் காதலுக்கு தக்க தெளிவாக ஒலி அணுலை அமைத்துக் கொண்டிருப்பது உங்கள் வீட்டில் பிள்ளை மண்ணின் மைந்தர் தமிழகத்தில் அவருக்குன்னு ஒரு பாடிக்கோடு விட்டுமரசு கொட்டி வரும். எவ்வளவோ சோதனை வந்தாலும் விடமாட்டான கங்கணம் கட்டி கொண்டு நான் இப்படி தண்டா மைக் செட்டு போடுவேன்னு நீ உறுதியோட இருக்கக்கூடிய இந்த இடம் தானா நிக்குது. ஆமா, அருமை ஒலி அணுலை அமைப்பு சக்திவேல் ஆடியோஸ் கரையாம்பட்டி உரிமை சிவகுமார். ஒரு 50 பாட்டை போடு. அருமை மாமா. மல்மே இப்போ ஒரு புது பாட்டு வந்திருக்கு, கேட்டிருக்கியா? எப்படி? அந்த பாட்டை பொண்ணு இந்த ஒரு பாட்டு வந்திருக்குது இல்ல, இப்ப பேஸ்புக்ல இருந்து யூடியூப்ல இன்ஸ்டாகிராம் வரைக்கும் தனக்கு சின்ன மனுக்கு சின்ன தனக்கு சின்ன சை சீ 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 அம்பது ஒன்பதாம் தூங்கிருச்சுரா. சீ சீங்கும் போது ஓ என்னத்த அன்பு சக்திவேல் ஆடியோ சுரமேலுக்கும் அது விளைபடி நல்ல நன்றி. இவை நாடகத்துக்கு மட்டுமில்ல தங்கள் வீட்டில் எந்த ஒரு சுபகாரியம் நடந்தாலும் சிறந்த பொருட்கள் கொண்டு மிக மிக குறைந்த அன்பன் நபர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். ஒரு மனுஷன் உழைக்கிற காரணம் எதுக்காண்டி உழைக்கிறேன்? இந்த ஒரு வயிற்றுக்கு தான். இந்த ஒரு மாமா கெட்டியான பிள்ளை எட்டி பிடிச்சிக்கிட்டேன். ஜெயராணி பேச்ச ஏயா போட்டு இதுகிட்ட உன் பேச்ச நான் கேட்க கூடாது. சரியா? கெட்டி பிள்ளை எட்டி பிடிச்சிக்கும். எல்லாம் மனுஷன் உழைக்கிறப்ப ஒரு ஜாம் வயத்துக்காண்டிதே. ஆமா ஆமா, அந்த ஒரு ஜாம் வயத்துக்கு மனுஷன் படுற பாடு இருக்குது. ஐயோ, அதுக்குள்ளேயும் பிள்ளைக்கு சொத்து சேர்க்கணும், மகனுக்கு சொத்து சேர்க்கணும், சரி மகளுக்கு சொத்து சேர்க்கணும், மகளுக்கு நகை செய்யணும், பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும். இதெல்லாம் யாரு கேட்டா? யாருமே கேட்க கிடையாது. கேட்கல. அவன் சம்பாரிச்சா அவன் சொத்தை சேர்த்துக்கொண்டே. ஆமா ஆமா, நீ சம்பாதிக்கிறீன்னா உனக்கு நீ என்ன தேவையோ அதை பயன்படுத்த. சரி, நீ என்ன சம்பாதிக்கிறியோ உனக்கு தேவையானதை நீ பயன்படுத்திக்க. அவ்வளவுதான். பொழைச்சாதான் பொழைக்க முடியும். நான் என்ன மாதிரி நீயும் பொழைக்காத, ஆமா போட்டுக்கிட்டே பொழைக்காத. ஆமா, வனத்திலே தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். இப்ப தெரியுதா நான் எப்படி ஒரு ரோபோ? தானத்தில் சிறந்த அன்னதான நண்பர்கள் அது பிள்ளைங்க விழா கமிட்டர்களுக்கும் ஒரு முக்கியஸ்தர்களுக்கும் மல்மே ஒரு அருமையான சாப்பாடு, சுவையான சிக்கன்ல இருந்து மல்மே நீங்க சிக்கன் சொன்னா கூட மட்டனோட சேர்த்து போட்டு நாடக ஏஜென்ட்டுக்கும் விழா கமிட்டர்களுக்கும் நம்மாரதான் நன்றி நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, அதனை தொடர்ந்து சிறந்த முறையில்
எங்களெல்லாம் இந்த ஒரு பகுதிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து ஏஜெண்ட் மூலம் சொல்லி எங்களெல்லாம் வரவழைத்த அன்பு ஏஜெண்டுகள், அருமை அண்ணா, பாசத்தை என்று முறை உங்கள் வீட்டு பிள்ளை, ஏன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடிடக்கூடிய மண்ணின் மைந்திரன் சொல்லக்கூடிய நாடக அமைப்பாளருமான கே செந்தில்குமார் இடையம்பட்டி, அருமை மாமா எங்களது அவர் ஈரோடுன்னு போட்டு வச்சிருக்கிய சொந்த ஊர் புத்தானத்தந்தேன். ஆமாம், MC ரவி மாமா அவர்கள் சார்பாகவும் மற்றும் VP வேங்கை கருப்பையா கலைக்குழு சார்பாக எங்களது கோபியண்ணா இசைக்குழுவின் சார்பாக இந்நாடகத்தில் அமைத்துள்ள அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம் 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 வணக்கம். ஆடு அழகி ஏப்பா இப்படி ஏன்னு ரோபா சொல்றா புள்ளே சொல்றா புள்ளே சொல்றா. ஆமா சொல்லுவான்னு சொல்றா. ஆடு அழகி, அபிநய சுந்தரி, புதுக்கடை சிட்டு, நடன தாரகை, நடன நக்மா, மர்த்தா பத்தினி, சிறுக்கா சினேகா, குடுஞ்சா சிலுக்கல் சினேகா, குடுஞ்சா. ஏய் புள்ள செவத புள்ளையாடா, புள்ள செவத புள்ளையா? மாமா மாமா அன்னைக்கு எலுமிச்சம்பழம் புளிஞ்சி இல்ல, அதோட நல்ல வெயிட்டா இருக்கு மாமா. சைனா பீஸ் மாதிரி. சைனா பீஸ். அருமை சகோதரி பாசத்தை என்று பரவாத இந்த ஊரை நான் மறக்க முடியாது. எத்தனையோ டான்சர் பிள்ளைய பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு வந்திருக்கோம் அக்கா மக்கா. இன்னைக்கு ஒரு ஏ இந்த புள்ள காரைக்குடியா? காரைக்குடிதாயா? ஏன் காரைக்குடி நான் பயந்துருவேன். காரைக்குடியா அதே மாதிரி நமக்கு திருவாடனை புள்ளடா. இன்னைக்கு தான் நானும் பாக்குறேன். எந்த பொம்பளை தானே நம்மள்ட்ட விளக்காகாது. அப்படியா? இன்னைக்கு அந்த பிள்ளையா ஜெயிச்சு போடுறா, அந்த பிள்ளையா நானா அப்படிங்கிற ஒரு போட்டி வந்திருக்குது. இன்ன வரைக்கும் நான் பேசுனதுல முதல் முறையாக சத்தியமா சொல்றேன். சரி, இன்னைக்கு தான் சந்திக்கிறேன். அத்தை இருமலை இன்னைக்கு நீ ஒரு வழி பண்ணாம நான் இன்னைக்கு உள்ள போயிட்டேன்னா வச்சுக்க. ஒரு வழி மட்டும் பண்ணா பல வழியும் பண்ணாதான் நல்லா இருக்கும். அப்படி கருத்தினால பிள்ளை வெளியே விட்டுறோம். அதில் பிள்ளை வெளியே விட்டுறோமா? அன்பு சகோதரி பாசத்தை என்று முறை சினேகா அவர்கள் டான்ஸ் ஆகப்பட்ட பல இடங்கள் அடித்து என்பதை காத்து கொண்டிருக்கிறார். ஆடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே, ஆடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே, எதை வச்சு ஏனென்ற நீங்களே உள்ளிருக்கும் இதயத்தை திருடி விட்டேன். ஆடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே. அதனை தொடர்ந்து உங்கள் முன் சின்னசமாக நடத்தி கொண்டிருப்பது புத்தானதை சேர்ந்த SP சரத்குமார் பப்பனாகும் மற்ற பல படங்கள் நடித்து உங்கள் அன்பதை பெற காத்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றாக பேசியிருந்தாலும் தாங்கள் வீட்டு பிள்ளை எவ்வாறு ஆதரிப்பீர்கள் அதுபோல இன்னும் என்னை சார்ந்த நடிகர்களையும் ஆதரித்து விடுகிற வரைக்கும் நல்ல ஆசையை வழங்குமாறு இதுவாரம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தெரிவித்துக் கொண்டு உள்நாடு மற்றும் வெளிநாடு கொண்டு அருமை அருமை யூடியூப் சேனல் சொல்லியிருப்பா, சொல்லியிருப்பா அருமையான சேனல் என்று சொல்ற. அதை சொல்லாம இருக்கியா? எங்களையெல்லாம் உள்நாடு முதற்கொண்டு வெள்ளாடு முதற்கொண்டு ஒளிபோதி செய்து கொண்டிருக்கும் அருமை அண்ணா BSK. நாங்கள் எங்கு போனாலும் எங்கள் பின்னால் தொடர்ந்து கொண்டு பெட்ரோல் செலவு கூட காசு இல்லாமல் வந்தாலும் வரவேண்டா, உங்கள் சேனலில் உங்களை எடுக்காம விட மாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கும் அருமை அண்ணா ஒரு நல்ல மனிதர், உண்மை ஒரு பாசமான மனிதர். அருமை அப்பா எங்களது BSK சுந்தரம் அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதனை தொடர்ந்து தம்பி முத்தமிழ் விலைக்காட்சி தானே இது? நேசமணியா? அட பேர் என்னப்பா இது? SKS யூடியூப் சேனல் அன்பு லைவ் அன்பு நபர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஃப்ரீயா அப்படியே இருக்கிறோம். நன்றி வணக்கம். எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். எங்க செல்வம் இங்கே வழிகணும். ஆமா சாமி. ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். ஏ எதை பத்தி இருக்கிற? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கேன். இருக்கிறேன்னு எதை பத்தி இருக்கிற? நான் ரொம்ப நாளா ஆயிடுச்சு. என்ன ரொம்ப நாளா ஆயிடுச்சு? பார்த்து தனிக்கு திருவாடனையா? பார்த்து ரொம்ப நாளா ஆயிடுச்சுங்கறீங்க. அப்ப எந்த சங்கத்துல இருக்கீங்க? நீங்க எந்த சங்கத்துல இருக்கீங்க? நான் சும்மா எப்போதும் லோக்கல் மனப்பறச்சங்க தான். அப்ப நாங்க மட்டும் எந்த திருவாடனையில இருந்து காரைக்குடியா இல்ல மண்டார்குடியா? மன்னார்குடி. சரி ரொம்ப நல்லா. சரிங்க. வெட்டிக்காரே நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லாவே இருக்கேன். உங்களை பார்த்தோனே தோணுதுங்க எனக்கு. என்னன்னு? நல்லா இருக்கீங்கன்னு. நல்லா இருக்கு. ஏன் பெட்டி ஒட்டி? எனக்கு என்னமோ குளு குளு குளுன்னு வருது. அவன் வந்தா எரிச்சலாவே இருந்துச்சுக்கிறேன். யார் வந்தானே எரிச்சலா இருக்கு? பப்புனுக்காரே. பப்புனுக்காரே. நீ வர குளு 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 குளுன்னு இருக்குது. குளு குளுன்னு இருக்குது. சரிங்க. ஏங்க மிருதங்காரே நீங்க ஏங்க அப்படி உட்கார்ந்திருக்கீங்க? அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்ல சுறுசுறுன்னு. அம்மா நீ பேசலாம் சேர்த்தேன். சும்மா வாடா பயப்படாத. அம்மா அமைதியாக இருக்கல. டீ குடிக்கிறாங்க அம்பட்டு பொம்பளையும் பூர்ணமதி கொள்றா. செத்த நேரம் புண்ணியம்மா செத்த நேரம்னாச்சு அமைதியாக இருங்கத்தா. ஏம்மா பாப்பா நீ நல்லா நடிக்கிறீங்க. மண்மை உங்கள் வாய்ஸ் கேட்கும்போது நான் மயங்கி வெளியே வந்துட்டேன். மயங்கி வெளியே வந்துட்டீங்க? ஆமாம். டவுசர் எதுவும் போட்டு வந்தியா இல்லையா? இல்லை அதையும் மறந்து வந்துட்டியா? அதையும் மறந்துட்டேன். அதையும் மறந்துட்டேன். கோச்சுக்காம நான் குடிச்சு வச்ச ஒரு பீடி ஒன்று காணோம். அதனால கண்டுபிடிச்சு தரியா? கண்டுபிடிச்சு தரணும். ஏஜென்ட்டை கூப்பிடு. ஏஜென்ட்டை கூப்பிடுங்க. அதே ஒட்டு பிடி முண்டை. சரிங்க. எங்க ஆட்டானுக்காரு நீங்க எப்படி இருக்கீங்க? சரிங்க மிருதங்காரு. ஐயோ சரி கோபப்படாதீங்க கோபப்படாதீங்க. சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. உன்னை பார்க்கும்போது என் தங்கச்சி மாதிரியே இருக்கு. என் தங்கச்சி மாதிரி. ஏங்க ஆட்டாண்டுக்க நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாய் வந்து பேசுங்க. நல்லா பேசுங்க. சத்தமா சத்தமா பேச வராதா? ஈவிஆர் காலேஜ் போய்கிட்டு இருக்கான். ஈவிஆர் காலேஜ் போய்கிட்டு இருக்கான். எங்க தாளக்காரே நல்லா இருக்கீங்களா? சத்தமா பேசுங்க. அவர் ஈவிஆர் காலேஜுக்கு பியூனா இருக்காரு. அவரு சத்தமா பேசுங்க. அது மாதிரி சவுண்ட் வராது. எங்க ஏஜென்ட்காரு ஏன் போய் ஒளிஞ்சு உட்கார்ந்திருக்கீங்க? பயப்படுறாரு. என்ன பண்ணுவாங்க? அப்பலாம் பயப்படக்கூடாது சரியா? கால்ல காசு வாங்க மாட்டோம். மைக் செட்டுக்காரே நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அட வாயை திறந்து பேசுங்க. ஐயோ வெக்கப்படுறாரு. நீங்களா எப்படி இருக்கீங்க? ஹலோ அப்பா எல்லாரும் ஓ போட்டீங்கன்னா பிள்ளைக்கு நல்லா கிளம்பும். எல்லாம் ஓ போடுங்க போடுங்க தம்பியில. சரிங்க பெட்டிக்காரே வந்தம்மா. சுள்ளு சுருக்குன்னு போட்டோமா? போட்டோமா போனோமா? ஆமா போயிடலாமா? ஓகே. ஏதன்னானே தாமரப்பு மாமா தள்ளாடு ஆட்டத்தை பசங்க என்ன இல்ல வாய மூடுற இல்லப்பா
போன வருஷம் ஆடவே இல்ல. என்ன ஆடல? பாச்சி உன் வாயில பசம் போச்சு தேக்கத்துக்க. அட கூறுகட்ட முட்டா பேல. பாச்சி போன. ஏ வாய மூடு. அது பேரு பாசி. சொல்லு வாய திறந்து. பாச்சி. உன் வாயில பசம் போச்சு. பாச்சி. யோ மொகர கட்ட. உனக்கு வாயில நல்ல வார்த்தை வரவே மாட்டேங்குது இந்த ஒரு பாச்சி. அட ஒரே நல்லா கேட்டு. சரிங்க. இப்பெல்லாம் நல்லா இருக்காது. ஏ திண்டுக்கல்லு பெரிய புட்டு உனக்கு. உன் வேலை என்னமா அதை பாரு. ஏ திண்டுக்கல்லு பெரிய புட்டு உனக்கு. இருங்கப்பா. எப்ப நக்கா அந்த வேலையில விட்டாச்சுப்பா விட்டாச்சு. ஏய் லூசா நீனு. என்ன நகரு நக்கிற யார் அந்த வேலை செய்யறது? உங்க அதுல அப்படி இருந்துச்சு. இல்ல அத நிறைய வத்துல பாத்துக்கிட்டு இருக்கறேன். ஆமா. ஏ 4000 ரூபாய் கேக்குதுங்க. 4500 இந்த வருஷம்லாம் 4500 ரூபாய். ஆமால்ல. இருப்பா. ஏ பெட்டிக்காரே. என்னமா சொல்லுமா? ஆறோம். ஆமா. இங்க என்னத்த நீ பாக்குற? என்ன தெரியல. இல்ல இங்க என்னத்த நீ பாக்குற? உன் கண்ணிங்க அங்கேயே போகுது. ஏன் கண்ணு என்ன இலவகனா அங்கேயே தான் வருது. ஆமா. பெட்டியா புட்டு. சரி கண்ணை மூடு. வயசு பிள்ளைலாம் பேசாம உட்கார்ந்து. ஐயோ. உனக்கு 60 வயசு ஆகுது. எத்தனை 60? அப்பாவுக்கு 60 வயசு 30 வயசு தான். என்ன நகரு. நைவா மெரிட்டா. ஆமா. பரவாயில்லமா? நைவா பண்ணலாமா? என்னத்தை? இல்ல ஆட்டத்தை. ஏஜென்ட் தேங்காய் 1 லிட்டரு. ஆமா நைவா போடுறான். ஒரு சிரிக்காத செப்பு சேலையே அடி ராத்திரிக்கு என்ன விலையே. ஒரு சிரிக்காத செப்பு சேலையே அடி ராத்திரிக்கு என்ன விலையே. மிருதங்கரன் எங்க பாக்குறாரு? அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரா? இப்ப நாங்க எடுத்து திரும்பிக்கிட்டல. இப்ப அவர் ஸ்டார்ட் பண்ற. அவர் அங்க திரும்பி என்னங்கரு குருங்க பிரதிமா உன்ன அப்பஞ்சேன மயங்க. என்னத்தங்க? இல்லங்க என்னத்த செய்றீங்க? இல்லம்மா நான் வந்து பூசாரி கோயில் பூசாரி. உன்ன அவர் சூட காட்டறா. ஆமா. அல்டி அவர் சூட காட்டலாம். நீங்க சூடம் காட்ட வேணாம். இல்ல நீங்க எதுமே பண்ண வேணாம். போடு. என்னங்கரு
வச்ச கண்ணுல வச்சு தேய்ச்சமா எரியுமா எரியுதுன்னா தொடச்சுக்க. தண்ணி வருமே. சரிங்க போயிடலாமா? 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 போலாமா? 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 எந்திரிங்க. லூசு உட்காரியா? கோடையினி ராசப்பா டக்கரப்பா உன் கூத்து ரொம்ப டக்கரப்பா. அந்த ரவுடி சரோஜா ஓடல நான் தொடலே அவ தொடவே விடல. கடலை என்ன கடலை இதை கருத்த காட்டு கடலை. கடலை என்ன கடலை யாக்காம கடலை. கடலை என்ன கடலை இதை கருத்த காட்டு கடலை. கடலை என்ன கடலை யாக்காம கடலை. சந்தோரம் மூத்த கொடிதான் இது தலையறுக்கும் நாட்டு கொடிதான். நாட்டுக்கொடி முத்து கட்டுமே அவ கூட்ட பார்த்தா வேர்த்து பட்டுமே. அது பாடிய வசப்படியே நான் பப்பேனே வசப்படியே. இந்த பக்காத வசப்படியே அந்த ஒத்த வெடி வந்து வெடியே. ஒரு முட்டை கடலை ரெண்டு முட்டை கடலை 3 முட்டை கடலை 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 என்ன கடலை இது கருத்த காட்டு கடலை. கடலை என்ன கடலை யாக்காம கடலை. இது எனக்கு இது நான் கொடுத்த நெஞ்சு. ஏய், இஞ்சி, 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 இஞ்சி. ரெண்டு முட்டை கடலை 3 முட்டை கடலை மஞ்சா 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 ஒரு முட்டை கடலை 2 முட்டை கடலை 3 முட்டை கடலை சொல்லுமா. உங்களை பார்த்தோன்னே எனக்கு எப்படி ஐயோ ஐயோ எனக்கு புறப்பு இருக்குது. இல்ல போங்க. உங்களை பார்த்தோன்னே எனக்கு வெக்கமா வருது. ஏன் பாவாடை தூக்கி மூஞ்சிய மூடு. சில பேரை பார்க்கலாம். எங்க பெட்டிக்காரே சொல்லுமா. உங்களை பார்த்தோன்னே எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி வருது? போயிடலாமா? பச்சை மிளகா அது காரம் இல்ல ஏ மாமனாருக்கு பச்சை மிளகா அது காரம் இல்ல மாமனாருக்கு ஈரம் இல்ல. பொட்டு பட்ட மாமா நீ பொட்டு படலாமா? பொட்டு பட்ட மாமா நீ பொட்டு படலாமா? நானே ஆனா நான் மாப்பிள்ள பச்சை மிளகா அது காரம் இல்ல ஏ மாமனாருக்கு ஈரம் இல்ல. உங்கள்கிட்ட வரட்டா? வந்துடலாமா? அம்மா அந்த பையன்கிட்ட போறியா? ஆமாங்க. இதெல்லாம் தொடச்சிட்டு போ. எதையா? இந்த வேர்வை தண்ணி வேர்வை தண்ணி எல்லாம் உன் பெட்டி ஊர் பிசராது. சரிங்க
போயிடலாமா? என் ஊரு தூத்துக்குடி, நான் தானே சத்துக்குடி, ஊத்திக்குடி மாமா. அந்த பழக்கம்லாம் இல்ல. அந்த பிடிக்காத ஒரு ஒண்ணுதான். ஊத்தி குடிக்க மாட்டாப்புல, குடிக்கிற இடத்துல இருக்கவும் மாட்டாப்புல. பாத்தியா? பாட்டா? என் ஊரு தூத்துக்குடி, நான் தானே சத்துக்குடி, ஊத்திக்குடி மாமா. என்ன பாத்துக்குடி மாமா. என் ஊரு தூத்துக்குடி, நான் தானே சத்துக்குடி, ஊத்திக்குடி மாமா. என்ன பாத்துக்குடி மாமா. ஏ படுன படுன ஒட்டு படுன மாமா. ஏ பாதத்தின பாத்து படுன மாமா. ஏ படுன படுன ஒட்டு படுன மாமா. ஏ பாதத்தின பாத்து படுன மாமா. என் ஊரு தூத்துக்குடி, நான் தானே சத்துக்குடி, ஊத்திக்குடி மாமா. என்ன பாத்துக்குடி மாமா. எங்க ஆரோண்டுக்காரே உங்கள்கிட்ட வந்துடலாமா? ஏங்க ஒரு பாரு பொறாமப்படுறாரு. என்னாச்சு உங்களுக்கு? பையன்கிட்ட போறியா? சொல்லுங்க. கொஞ்சம் நைவா பார்த்து போ. நைவா இழுத்து என்ன அந்த பையனுக்கெல்லாம் தெரியாது ஒண்ணு. என்ன என்னங்க இது? பிள்ளையில பார்த்தாலுமே கீழே தலையை போட்டுக்குவாப்புல. அப்படி ஆமா ஆமா. வந்துடலாமா? நாளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. பத்திரிக்கை வைக்கல ஆளுநருக்கு. நான் சீர் கொண்டு வந்திருப்போம், கிடா வந்திருப்போம். என்னதுங்க? நீங்க பத்திரிக்கை வச்சீங்களா? கேளு, பத்திரிக்கை வச்சியாருங்க. பாட்டுங்க. பாட்டா? நாளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. நாளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. அப்படி மிதிச்சோம் நோக்கு எதுவும் இல்லை. அந்த கவலை நோக்கு புரியாம என்ன கட்டி விட்டு போட்டு போகும். ஏன் பக்கம் வந்து நாளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. சரிங்க, உங்க எல்லாத்துக்கும் வந்துட்டீங்களா? சரி. கலகட்டமா. எச்சிய தொடர 4வது ரவுண்டு தான் உனக்கு தானே. ஏன் நாடகத்தை தாளக்காரன் மட்டும் எச்சி அவ்வளோ விட்டுட்டே இருக்கேன். எங்களுக்கிட்டலாம் வந்து 4வது ரவுண்டு தான் உனக்கு. எச்சிய தொடரா முத போமா. ஏன் அவரை என்ன ஒரு எச்சியை ஊத்தி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் அவரை திட்டுறீங்க? நீ வந்ததுல எச்சி அவ்வளோ விடுறேன். உனக்கு பொறாம இருக்கா? பொறாமையா சரி போ. இருக்கா? சரி போ. போயிடலாமா போ அவருக்கு? போ. போ போ. ஏனட்ட ஜடா கூப்பிடுது முத்தமா. ஓ முன்னால நான் பாரு முத்தமா. ஓ நான் தோல முத்தமா. என்ன செய்தாலோ செய்கிறது முத்தமா. ஏ தப்படி கீத்து முத்தமா. என்ன துணி தோப்பு போடடே முத்தமா. ஏனட்ட ஜடா கூப்பிடுது முத்தமா. ஓ முன்னால நான் பாரு முத்தமா. இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுப்பா. ஏன் இங்க பாரு, நான் தாளக்கட்டு தானே பண்ணேன். அதை என்ன மிருதங்கரை ஊத்திட்டு பாக்குறாரு. அப்படி அல்ல. ஒரு அழுப்பாச்சதேன். ஏங்க, இதுல நியாயமா? பாவம்ல. இல்ல தங்கச்சி, ஆ. தம்பி பாவம் விவரம் தெரியாதவே. நல்லா அடிக்கிறானா? ஓவரா சாமி ஊர்ல காசு வைக்கலாம். சரிங்க, யாரை கூப்பிடுறோமா? சரி. இல்லங்க, கூப்பிடுறோமா? கூப்பிடு. லா, 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 லா.